பத்தாடம் அது என்ன இங்கதான் பண்ணி ஆகணும்னு? ஆண்டி உனக்கு என்ன பிரச்சனை? பசங்க எங்க? இதுங்களா அது காலங்கத்தால எழுந்துக்கிறதாவது இப்பதான் அடிச்சு எழுப்பியிருக்கேன், இன்னும் எழுந்துட்டு. சரி சரி, நீங்களாம் கிளம்புறீங்க. ஆமா, உங்க அண்ணா வேற கால் போயிட்டான், நாங்களும் கிளம்பணும். சரி சரி, பார்த்து ஜாலியா ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. என்ன சும்மா சரி சரி இருக்க? என் இஷ்டம், நான் சரி சரி நான் சொல்லுவேன், சொரி சொரி நான் சொல்லுவேன். கொழுப்புதான் உனக்கு. பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். சரி போய் வேலையை பாருங்க. நீ எதுக்கு வந்திருக்க? சரி, எனக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சு, நான்லாம் செய்ய மாட்டேன், நான் வேடிக்கை தான் பார்ப்பேன். அதுக்கா ஒழுங்கா பேத்தியத்தை இப்போ இவங்கள அப்படின்னு சொன்ன பிச்சு விடும் பிச்சு. என்னால முடியாது, நீங்க எதனா பண்ணிட்டு போங்க. இங்க ஓடிட்ரி. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். அம்மா கொஞ்சம் வேலை செய்டா. இன்னைக்கு நீ செய்யாம வேற யார் செய்வா? கும்ப கூட்டிட்டீங்கல்ல, செய்யறேன். இல்லை, இப்போ பூஜை ஸ்டார்ட் பண்ணுது. இல்லைப்பா, சில ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருக்கேன், சில ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டுருக்கேன். அவங்களாம் வருவாங்கப்பா. கட்டுறாங்கல்ல, அதுக்கு சைன் பண்ண ஆஃபீஸர்ஸும் வருவாங்க. ஒரு இன்வைட் பண்ணி அவங்கள பார்ப்பாங்கல்ல. அப்புறம் நம்ம கூட காம்பினேஷன் இருக்க போகிற பார்ட்னர்ஸ், கிளைண்ட் கொடுக்குறாங்கல்ல, அவங்களாம் வராங்கப்பா. ஒரு பார்ட்டி இருக்கு, அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வச்சு அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஏன்னு சொன்னால் அது ரொம்ப தப்பாக இருக்கும். அதான் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டோம். சரி சரி, பிளீஸ்காரன் எங்களை வரல. அவன் ஆஃபீஸ் விஷயமா டெல்லி போயிருக்கான் தாத்தா 4 நாள். ஓ அப்படியா? துர்கா அவங்க கூட போயிருக்காலும். இல்லை, துர்கா அம்மா பெங்களூர் போயிருக்காங்க. ஆனால் அந்த வாட்டுக்கெல்லாம் கிடையாது. ஆமாம் ஆமாம். சரி, அப்போ நாங்கள் கிளம்பட்டுமா? ஆமாப்பா, நாங்கள் 2 பேர் மட்டும் போகிறோம். நீ வரலடா? ஆமா தாத்தா, வேலை இங்கே முடிஞ்சிச்சு, அங்கதான் வரேன். பார்த்துட்டு அங்கே முடிச்சுட்டு அப்புறம் திருப்பி வந்து தாத்தா. சரி, அப்போ நாங்கள் போகிறோம், நீங்கள் மற்றவங்க பார்த்துக்கோங்க. சுற்றி பார்க்கல தாத்தா. பார்த்து தானே சேர்ல வந்தானே இன்னொரு வந்து பார்த்துக்கணும். அதை கம்பெனியில் ஆரம்பிச்சு ஒரு மாதம் போட்டுமே. சரிங்க தாத்தா, நான் உங்களை கூப்பிட்டு கிளம்புறேன். பெஸ்ட்ரா. தேங்க்ஸ் மாமா. நாங்கள் போயிட்டு வரோம், நீங்கள் மற்றதெல்லாம் பாருங்க. சரிங்க மாமா. சமையல் பார்த்து கான்ஃபரன்ஸ் ஹால். இது மினி கான்ஃபரன்ஸ் ஹால், இன்னும் 4 இடத்துல. சூப்பராக இருக்கிற சேர்லாம் போட்டுருக்கோம். ஆமாம் தாத்தா. சரி வாங்க, எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுற எல்லாரும் வந்துட்டாங்க. எப்படி வந்து உங்களை தேடி வந்தேன். சரி வாப்பா. ஃபாரின்ல இருக்கான்னு பார்த்தா இங்க இருக்க பெரிய பெரிய ஆள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா. இந்த கம்பெனி அது இதுக்கு பெர்மிஷன் வாங்கல, பாப்பா பாருங்க. பரவாயில்ல, பெரிய பெரிய இடத்த பிடிச்சி வச்சிருக்க. அந்த இடத்துக்கு கெஃப்டீரியா இருக்கு. 6 ஃப்ளோர்ல மாமா தான். கல் மாதிரி ஏதோ ஒன்று கட்டி வச்சுதான் சொன்னாங்களே, அதான் அப்போ கூட வந்து பார்த்துமே. அதுவும் இதே மாதிரி காப்பி குடிக்கிறது தானே? இல்ல, கெஃப்டீரியா தானடா. அதுக்கு தான் அது வச்சது. கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு, அது எம்டியா தான் நல்லா இல்லை சொல்லிட்டு என்ன பண்ணுறது யோசிச்சிருக்கான். சரி கேஃப்டீரியாவே வச்சிடலாம், கிளம்பும் போது இருக்கிறவங்க ரெஸ்ட் எடுத்து குடிப்பாங்கன்னு யோசிச்சிருக்கான் போல. அது என்கிட்ட கேட்டான், சரி ஓகேன்னு சொல்லிட்டு கேஃப்டீரியா வச்சு சொல்லி டிசைன் யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு காமிச்சிருக்கான். அவன் தான் டிசைன் சூஸ் பண்ணியிருக்கா, அதில் வச்சுட்டான். சரி, அதுக்கு என்ன? உங்க பேத்திக்கு அதை பார்த்த உடனே பிடிச்சிச்சு, அது வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா? நல்லா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கிறதுக்காக ஒரு இடமா இருக்கட்டும் அப்படின்னு கேட்டா. கதுல அவ கைரேகை வச்சு அதை கொடுத்துட்டாரு. அது நினைச்சா அவன் மட்டும் தான் உள்ள வர முடியும். மட்டும் ஆனா எங்க 2 பேர் கைரேகை மட்டும் தான் அதுல இருக்கு. நாங்கெல்லாம் பார்க்க கூடாது. அதை வச்சுட்டு சொல்றேன். அதுல எப்படி 25 பேர் உட்காரலாம் போய்ப்பா? உட்காரலாம் தான் மாமா. நான் யோசிச்சது 3 இல்லை 4 கேஃப்டீரியா தான். அதான் 4 வச்சுட்டோமே. அது எக்ஸ்ட்ராவா வரவே வேற எது வச்சாலும் நல்லா இருக்காதுன்னு கேஃப்டீரியா வச்சோம். அவளுக்கு பிடிச்சிருக்கும் போது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ எடுத்துக்கிட்டோம். பிடிச்சிருக்கணும்னு கொடுத்துட்டாரு. அது வேற ஏதாவது பிஸ்னஸ் யூஸ் பண்ண கொடுத்தாங்களே, அவங்க செலவு பண்ணி கட்டிட்டு அதுவும் ஸ்டோன் தான், யூரோப்பியன் ஸ்டோன் தான் சொன்னோம். அது எவ்வளோ காஸ்ட்லி இருந்தாலும் அது அவ்வளோ காஸ்ட்லி வச்சுப்பா. இது எல்லாமே அவளுக்கு தான் மாமா. ஒரு இடம் அவளுக்கு கொடுக்க மாட்டேன்னா, பில்டிங் அவளுக்கு வேணும்னு கேட்டா கூட நான் கொடுக்க ரெடி. நான் போய் திருப்பி வேலை செய்யவே ரெடி. ஒரு சின்ன இடம் பிடிச்ச மாதிரி அவள் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இருந்துட்டு போட்டுமே. அதுதான் நடக்குது. கூட ரூம் ஏதோ ஒன்று இருக்கு போல, அப்போ வரவே முடியல. அதெல்லாம் திறக்காது. என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன சொல்ல முடியாது. ரொம்ப பண்ணிருக்க. ஒரு மறைங்க எல்லாத்தையும் மறைக்கிறீங்களே இப்போ. அப்படித்தான். இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும்? கிளம்புறோம். என்னத்தை வீட்டுக்கா போறீங்க? இல்லப்பா, வேற ஒரு ஃபங்க்ஷன். அதுவும் காலையில் போக வேண்டியதான் போல, சும்மா தலையை கட்டிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலான்னு இருக்கோம். ஃபோன் பண்ணணும், வீட்டுக்கு சொல்றாங்க, சின்ன வீட்டுக்கு சொல்றாங்க, அங்கே போகணும். சரிங்க மாமா. இருக்கா நல்லா பிடிச்சிருக்கு. நான் சொன்ன ஒரு பையனுக்கு வேலை கொடுத்துட்டியா? எப்படி வேலைப்பா கொடுத்துருக்கேன். அந்த பையனுக்கு நாலேஜ் பெருசா இல்லை, நீங்க அவர் கேட்டாருன்னு சொன்னதுனால கொடுத்துருக்கேன். அவன் கத்துக்கிட்டு வளர்ந்தானா அந்த போஸ்டிங்லேயே கொடுத்துடுற, இல்லைன்னா தெரியாதுப்பா. கொஞ்சம் விளையாட்டு பையன் செய்வான்னு சொல்றாரு பாரு. திறமை இல்லைன்னா வச்சுக்க வேண்டாம், அவன் வளர்த்துக்கிட்டான்னா வச்சுக்கோ. சரிப்பா. அப்புறம் ஊருக்கு பையனுக்கு சொன்னேன். அவங்களும் சூப்பர் தாத்தா, வேலை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா மாப்பிள்ள? 15 போல இருக்கணுமாமா வைஸ் ப்ராசஸ். அப்புறம் ஐடியில ஒரு 20 பேர் இருக்கணுமாமா. ஏன் அக்கா வேலை கொடுக்கணுமா? உங்க மேனேஜரோட பையனுக்கு வேலை கேட்டாரு. மட்டும் சொல்லுங்க, நேரில் வர சொல்லுமா பார்க்குறேன். வரும்போது உங்க பேரை சொல்லுங்க. சரி பண்ண சொல்றேன். சரி, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் மாமா. வாழ்த்துக்கள்டா பேரம்பி. தேங்க்யூ தாத்தா. காலையில் காசு கொடுத்துட்டா? காலையில் வரும்போது பிடிக்கிட மாட்டோமா நாங்கள். யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போயிடுச்சு. இல்லை என் புள்ள விவரம் இல்லை,
இதை கொடுக்கணும் தெரியுமே. ஆமாப்பா தெரியாதா? வேண்டியவங்க வரல போல. வருவாங்க. இந்த நாளை ஸ்பாயில் ஆக்க மாட்டாங்க. அதனால கண்டிப்பா வருவாங்க. பார்க்கலாம் எப்படி வராங்க. அவங்க வர்ற மாதிரிலாம் சூழ்நிலை இல்லை, அதையும் நாங்க பாக்குறோம். பாருங்க பாருங்க. சரி வேலை கணக்கு கிளம்புறோம். இந்த நான் வந்த வழி பார்க்குறேன். சரிப்பா சாமி வீட்டை பார்க்கலாம். சரிங்க மாமா. ஐயா எல்லாம் முடிச்சிச்சுல, கிளம்பலாமா? என்ன கரண்டி? கம்பெனிக்கும் போனல, அவன் பாவம் தனியா இருப்பானே. சரி போயிட்டு வாப்பா. தீவிமா போய் ரெடியா. சரிண்ணா. தியாகம் சொன்னாலும் வந்துருவாங்களே. நீ உட்காருங்க. உட்காரமா. ஏய் அவளுக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. அவளுக்கு கூட்டு போற வீர யார் கட்டும் அடுத்தவங்க கொடுக்கணும். எவ்வளவு வேலை இருக்கு. அம்மா வேடாத இது என்ன விளையாடுற? இது நம்ம கம்பெனிக்கு அவை இல்லாமல. பூச்சிக்கு வந்தாலும் அது போதும். அவன் வேற கோச்சிப்பானே. எல்லாம் வேற இந்த மட்டி வச்சிருக்காங்க. வாயும் திறக்க முடியாது. நாங்க அவை இல்லாம எந்த வேலையும் பண்ணது இல்லை, எங்களால முடியாது. 2 வருஷம் எல்லாம் கூட சேர்ந்த பண்ணீங்க. இல்ல எங்க வீடு பிரேசா எல்லாத்துக்கும் நீங்க வந்தீங்களா? இல்லல ஐயா அதையே சொல்லாதீங்க. அவை இல்லாம எதுவும் பண்ண முடியாது, நான் கூட்டு போறேன். அதெல்லாம் முடியாது. முடியாதுன்னா முடியாது. பாரு எங்களுக்கு வேலை இருக்கு. ஒழுங்கா விட்டுறியா? ஐயோ அப்புறம் நான் வேணும்னு பண்ண நினைச்சு பாரு. அண்டா நான் சொல்றது கேளுங்க. நீங்க அனுப்பலன்னு தெரிஞ்சது அப்புறம் பெரிய பிரச்சனையாவும் பாத்துக்கோங்க. மிரட்டுவீங்களே. என்ன அது நானும் பாக்குறேன். போயிட்டு வரட்டுமே. ஒன்னும் போகக்கூடாது. அவங்க இங்கதான் இருக்கணும். பண்றீங்க ஆயாங்கள சித்தியும் பாக்குறேன். பெரியவங்க சொல்றாங்களப்பா. அப்படியா இருந்தாதான் போவேன்னா நீ போத்தவள இங்கே இரு. அது பிரச்சனை. அண்ணா நீயாவது போ. நீ இல்லாமல நான் போக மாட்டேன். வா போலாம், இவங்க எதனா பேசிக்கிட்டோம். போயிடுவியோ நீ? அவ்வளவுதான் கூட்டு பொண்ணு நீ போத்தவள. நான் இப்பவே சொல்லிட்டேன். என்ன கடற்கரை வேலை யார் பாக்குறது தெரியலையே. ஒருத்தன் போவாங்களா? புரியல, நிஜமாவே எனக்கு புரியல. வேணா உங்களுக்கு வேலைக்காரியா? எல்லா வேலையும் அவத்தால கட்ட பாக்குறீங்க. வேலைக்காரியான்னு கேட்டா இல்லப்பான்னு சொல்றேன் நினைச்சு. ஆமா வேலைக்காரி. இப்ப என்னன்ற எனக்கு தானே என் பேச்சு தானே வேலைக்காரி வந்துட்டு போட்டோம். வேணா பேசுறது சரியில்லை. சரியில்ல அனுப்ப முடியாது. ரொம்ப தான் பண்றாங்க. இதே விட்டா வேலைக்கு ஆகாது. வச்சாதான் சரிப்படும். என்னடா பிரச்சனை? நிப்போ இப்போ அவன் தாங்கிக்க மாட்டான். ஆல்ரெடி அவன் எதாவது புலம்பிட்டு இருந்தான். இந்த இதுக்குதான் என்ன பண்ண சொல்றீங்க? இதான் பேசணும். இங்க இருக்காங்க, நான் எதுவும் பேச மாட்டேன். கிடப்போ அவன் நாசமா போட்டோம். அதானே ரொம்ப ஏன் இப்படி சொல்றீங்க? பட்டு போ, நான் கிளம்புறேன். ஆனா சாயந்தரம் யாருக்கு என்ன இருந்தாலும் நான் பொறுப்பு இல்லை. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சொல்லுங்க. பாத்துக்க, அப்புறம் ஃபோன் பண்ணு. சரிங்க. எதனா பிரச்சனை வரட்டும், வர போலாம். நம்ம பண்ணு கையில் ஃபோன் பண்ணுண்ணே. நீ பண்ணப்ப கிளம்புது. ஓகே. தப்பு பண்ற பாத்துக்கோ. ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க. சாரிடா. எங்கவா? டே அப்செட் ஆகாத. என்ன வரல. வரலன்னா எனக்கு புரியல. இருக்கா வரல. ஏன்? தெரியலடா, வீட்டில் விடவே இல்லடா அவளை யாருமே. மம்மி நானும் ஒரு பக்கம் வேலை வாங்கிட்டு இருக்காங்க. உங்க அம்மா அதுக்கு மேல சித்தி வீடு. நம்ம வீடா இது? யார் கட்ட அது இது இது எடுத்து இது வச்சிருப்போம். அவங்களுக்கு எடுத்துருக்கக்கூடிய உங்களுக்கு எடுத்துருக்கக்கூடிய அவங்க தெரிஞ்சிடாடா. நான் போயிட்டு ஒரு 1 ஹவர்ல வந்துடுறேன்னு விடலடா. வீட்டில் வேலை நமக்கு லேடிஸ் யாராவது போகணும். மணி எதுக்கு போகணும்னு குதிக்கிறேன். அப்படி அப்படின்னு திட்டு நானே அவ்வளோ பேசி பார்த்தேன். பெரிய இதாக நடக்கும் எனக்கு. அது நேரம் ஒன்றும் இல்லை. வந்துருக்கவங்க போய் கவனிப்போம். அப்செட் ஆகாதடா. இப்போ வந்தவங்களுக்கு கவனிப்போம். மாப்பிள்ள நல்லாவே பார்த்து வெல்கம் பண்ணி பேசிட்டு 2 பேர் பேசிப்போம். அங்கே போ. ஒன்றும் இல்லை. சரி. அண்ணா கூட எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பார்ல. இதை ஏமாற்றத்துக்கு என்ன பண்ண போறாரோ. அங்கேயே அப்செட் ஆயிடுவாரு. சரி சாப்பிட்ட சாமான் அந்த மீதி சாமான ஒழிச்சு போட்டியா? எதுவும் பண்ண மாட்டேன். எதுவும் பண்ண மாட்டேன்னா? நான் போகக்கூடாது அவ்வளோதானே. நான் போகல. நான் எதுவும் பண்ண மாட்டேன். இஷ்டம் இருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா போங்க. தூங்க போறேன். ஏய் வேலை கிடக்கு தூங்க போறியா? நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். எங்ககிட்டயே தர்ணா பண்ற. நீங்க எதனா நினச்சிக்கோங்க, எனக்கு அவ்வளோ இல்லை. இப்போ என்னதான் உன் பிரச்சனை? போகணும். எங்க போன குதிக்கிற? எங்க கம்பெனிக்கு போகணும். கம்பெனி? ஆமா ஆண்டி அது எங்க கம்பெனி தானே. பூஜை பண்ணும்போது போயிட்டோம்ல. வீட்டுல இருக்க எல்லாரும் தானே போனோம். வீட்டுல இருக்க எல்லாரும் போகணும். மற்றவங்களை பத்தி கவலை இல்லை, நான் போகணும். அறிவா என்ன சொல்ற பாக்கலாம். அனுப்ப முடியாது அதானே. என்ன ஒண்ணு ரொம்ப செல்ல மட்டும் வச்சுட்டு நினைக்கிற. காலை உடச்சிருவேன். இப்படி பேசுறாங்க. இவங்க இப்படி பேசுறாங்க நம்பவே முடியலையே. பண்ண வீட்டுல மூஞ்சி தான் பிரச்சனை இருக்க. மூஞ்சி அப்படிதான். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேலையை பாருன்னு. பார்க்க மாட்டேன், எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். இப்போ தான் ஸ்ட்ரைக் பண்ணுவேன். இப்போ என்னன்றீங்க? என்ன காதை திரும்பி வளர்த்துருக்கணும். போகணும். வேற வாய் தரக்கூட சொல்லிட்டாங்களே. பொண்ணு மூஞ்சி வாடிச்சுடா. தரக்கூட சொல்லி வச்சிருக்காங்க. நான் என்ன பண்ணட்டும்? சொல்லுங்க பிபி, நான் போகணும் பிபி. ஐயோ என் ஏஞ்சல் பர்த்தவமா என்கிட்டயே கேக்குது. இன்னும் தானே கூட்டு கலவாணி போட்டு கொடுக்கவா? விக்னேஷ் காப்பாத்தி விடுங்க விக்னேஷ். இல்லைன்னு தானே பெரிய கூட சேர்ந்து பிளான் போட்டீங்க. மூஞ்ச பாருங்க.
அப்பா நான் ஆஃபீஸ் போகணும். தங்கம் அதாவது என் பேச்ச மீறி வாயை திறக்கட்டுமே. எல்லாருமே கட்டி போட்டு என்னதான் பண்ண போறது தெரியல. என் தங்கச்சி என் பொண்டாட்டி ஒருக்கே திரும்ப செஞ்சுட்டாரு. அதுக்கு சரண்யா கூட அம்மா நாங்கெல்லாம் வந்திருக்கோம், எங்களை விட என்னவோ புதுசா என்னவோ பண்ற. எங்க ஏஞ்சல் இப்படியா இருக்கும்? விட்டு போறதுலயே குறியா இருக்க. ஹாஃப் அன் ஹவர் போயிட்டு உடனே வந்துடுறேன். வெறும் ஹாஃப் அன் ஹவர் கொடுங்க. அங்க போயிட்டு பார்த்துட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஹாஃப் அன் ஹவர் கொடுங்க. ஐயோ, குழந்தை பரிதாபமா கேக்குதே. அதெல்லாம் முடியாது ஏஞ்சல், இங்கதான் இருக்கணும். நீங்களும் என் மம்மி அவளை இப்படி படுத்துறீங்க. அதானே கேட்குறேன், போயிட்டு வரட்டுமே. நாளைக்கு கிளம்பிடுறோம். எங்க கூட ஒரு நாளைக்கு கூட ஆஃபீஸ் நாளைக்கு போக முடியாது, நாளைக்கு போக முடியாதா? ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டீங்க தானே, ஒன்றும் புதுசுதான் இல்லைல்ல. அப்புறம் என்ன, டெய்லி அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா? எங்க கூட இருந்தா ரொம்ப பண்றா மம்மி. என்ன ஏஞ்சல் என் கூட இருக்க மாட்டியா? பேபி போகணும். என்னடி பண்ண சொல்ற? இவ்வளவு கேட்டல. ஒரு பாவம், நான் இன்னைக்கும் அவரை கஷ்டப்படுத்த விரும்பல. குடும்பமே இப்படி இருக்கேன், நான் என்ன பண்ணட்டும்? நான் போவேன். என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, சண்டை போட்டு போயேன். அது புருஷன் முக்கியமா இவங்கெல்லாம் முக்கியமா? அவர்தான் முக்கியம். இவங்கெல்லாம் வேண்டாம். வேண்டாம், எனக்கு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. இவங்க யாரும் வேண்டாம், எனக்கு அத்தான் தான் வேணும். அப்புறம் என்ன, அங்கதான் போகும், தெரிந்து போ. யார் விட்டு எப்படி இருக்கிறேன்னு பார்க்கலாம். அவங்க மம்மி இருக்காங்களே, இப்படி கடை அழுதுட்டு அவன் உட்காந்து அங்க அழுதுட்டு இருக்கட்டும். நல்ல நல்லதுமா அழக்கூடாது. எனக்கு தெரியாது, போய் அந்த சாமான் எடுத்து போடுன்னு. போட மாட்டேன்னா போட மாட்டேன், நான் கம்பெனிக்கு போயே தீருவேன். ஆரம்பிச்சிட்டா. ஐயோ குழந்தை அழுகுறாளே, என்ன அமுச்சு விட்டுலான்னு. என்ன எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க நீ? நல்லா இருக்குமா வீட்டுல? இது பண்ண வீட்டுல கம்பெனிக்கு போவேன். எதுக்கு போனன்னு மட்டும் சொல்ல. பார்த்த இடம் தானே, ஒன்னும் பார்க்க போறது இல்லைல்ல. சேர்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கணும். அதை நாளைக்கு போய் பார்த்துக்கலாம். போவேன். நியாயமான காரணம் சொல்லி விடுறேன். போகணும், அதான் நியாயமான காரணம். இது போனா இது நடக்காது, அது நடக்காது, அது மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லு, நான் விட்டுறேன், உடனே விட்டுறேன். போகலன்னா எங்க அத்தா வருத்தப்படுவார், அதனால நான் போகணும். சொல்லிட்டாலே இருங்க இருங்க வரக்கூடாது. யார் சொன்னா வருத்தப்படுவான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரை பத்தி எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? அவனை பத்தி எல்லாம் தெரியும். தெரியும். இப்ப என்ன, நான் போகணும் போகணும் போகணும். நீ போலிதான் வருத்தப்படுவான். அம்மா, சொன்னா நீயும் வருத்தப்படுவ. அவர் வருத்தப்படுற விஷயம் எதுவுமே என்னால் தாங்கிக்க முடியாது. நான் வருத்தப்படுவேன், அவர் வருத்தப்பட விட மாட்டேன். இப்ப என்னன்றீங்க? இவ்வளவு வளர்ற அவ்வளவுல பரவாயில்ல, வளரட்ட வளரட்ட. என்ன இப்படிலாம் பேசுறா? தடுத்த விடுமே. நீ நாங்க கேட்டுக்கிறோம், நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? என்ன வாயை திறக்க விட மாட்டாங்க? இப்போ அத்தான் மனசு நொந்தா தாங்க முடியாது. முடியாது 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 முடியாது, போதுமா? அதே மாதிரி நாங்க போக கூடாது சொன்னா? யாரும் எனக்கு வேண்டாம், தான் முக்கியம். அவர் கஷ்டப்படக்கூடாது, நான் போவேன். உனக்கு ஆயா தாத்தா அப்பா அம்மா யாரும் வேணாம். வேண்டாம், யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல, எனக்கு யாரும் வேண்டாம். மட்டும் போதும். போதும். கிளம்போ. அப்புறம் எதுக்கு நாங்க கிளம்போ? 2 செகண்ட் தான் கொடுப்போம். கிளம்பி போலன்னு வையன், திருப்பி அவள் தான் இங்கிருந்து போக முடியாது. ஓடுறத பத்தி வேகமா ஒண்ணு புரியல. பாவம், அவளே அப்படி அழ வச்சீங்க. தீ உள்ளுக்குள்ளேயே ரொம்ப பூட்டி வச்சிருந்தாளா, அதை கண்டுபிடிக்கதான். எப்படி சொல்றீங்க? கூட்டு கலவாணிங்களுக்குலாம் எதுவும் தெரிய வேண்டாம், போய் இந்த வேலையை பாருங்க. அதுவே போகிறேன் படமே. சரி, கொஞ்சம் வேலை இருக்கும்போது பாக்குறேன். போங்க நீ. ஐயோ, இப்படி கெடுத்து விட்டுருவாங்களோ? ரூம்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அம்மா போறோம், நாத்து அவங்க கெடுத்து விட்டுருவாங்க, தடுக்கிறதுக்கு போறியோ? அது அதெல்லாம் அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்க கிளம்பி போவாங்க. ஏன் பாட்டிமா நீங்க இப்படி பண்ணீங்க? சரி, நான் கூட வேணாடிட்டால புசுக்கண்ணு. பாருங்கம்மா, அம்மா வேணாம் அப்பா வேணாமோ. என் பொண்ணு என்னையே வேணான்னுட்டால, அத்தா மட்டும் போதும்ட்டா. அப்பான்னு ஹெல்ப் கூப்பிட்டால, அப்பா வந்தீங்களா? அது ஏதோ எங்க மாமனார் மாமியார் பேச்சு கேட்டு மரியாதை கொடுத்து அவங்க கூட சேர்த்துட்டாங்க. பார்த்தா அதுக்கு சம்மந்தி எல்லாரும் கேட்கும் போது அதான். உங்களுக்கு பொண்ணை விட இவங்க எல்லாரும் முக்கியமா தெரிஞ்சிருக்காங்க. அம்மா நீ இப்படி சொல்ற? ஆமா ஆமா, இவங்க எல்லாரும் பேச்ச கேட்டுதானே பொண்ணுக்கு அகேன்ஸ்டா நின்னுட்டீங்க. அப்ப பொண்ணு முக்கியமா இல்லைல்ல, அப்புறம் இந்த பொண்ணுக்கு எப்படி உங்களுக்கு பிடிக்கும்? ஒரு ஆளே போதுமா எங்களை பிரிச்சிருவ? உண்மையா சொல்றேன், நீங்க எல்லாம் மாட்டினீங்க போங்க. அப்படியே பேச போறது இல்ல. இப்படியே ஏஞ்சல் பேச போன பாத்துக்கிறேன். அழ வச்சு அமைச்சிட்டு பாத்துட்டீங்களா? நீங்க ரெடி இருங்க, முதல் வச்சு உளுத்தம் போங்க. பிபி எப்படி வந்தால நான் உங்க கூட்டுல நீங்களும் வந்திருக்கீங்க. பாத்துக்கிறேன். சரி விடுமா விடுமா, இங்க இருக்கவே பிடிக்கல, கடுப்பா இருக்கு. யாரகம் கிளம்பவும் முடியல. ஆண்டா இருக்குடா. சை, என்னடா இது?
என்ன பண்றாரு? புச்சி புச்சி கடுப்பா இருக்கு. எனக்கு கால் கேட்குற மாதிரி இருக்கு. சரி, என்ன இந்த நாள் இப்படி மோசமா போச்சு. என்ன மனுஷன் கூப்பிட்டா கூட கண்டுக்க மாட்டாரு. சரி நாமளே போவோம். ஏங்க ஹலோ நிஜமாவே கூப்பிடுறாங்க. நிஜமாவே வந்திருக்கியா? இல்லை இல்லை, இது என் கற்பனை. இருக்கு, நிஜமா தான் வந்திருக்கேன். கிட்ட வா, அப்பதான் நம்புவேன். அப்படி ஒன்றும் நீங்க நம்ப தேவையில்லை. பாத்தியா? அவ்வளோ நம்பிக்கை வேணா நீங்க வாங்க. அதுதானே வந்துட்டா. உங்க அண்ணன் வரமாட்டேன்னு சொன்னோம். ஆமா அனுப்பல தான். அப்படி இப்படி வந்த அதுக்காகவே என் புருஷனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நிச்சயமா. நிச்சயமா. அப்புறம் அதெல்லாம் அப்புறம். சரி சரி, நீ வந்தல, அது போதும். இவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா? இவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? வரல கழிச்சு தெரியுமா? சரி, ஒரே ஒருத்தர் சரின்ற. இது ஹாப்பி டே, ஹாப்பியா இருங்க. தேவையில்ல நெகட்டிவிட்டிலாம் வேண்டாம், சோகமும் வேண்டாம். புரியுதுல்ல? புரியுது. 1 minute. வர்ற ஓகேவா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அப்புறம் இது உங்களுக்கான கிஃப்ட். கிஃப்ட் கூட ஆ என்ன இருக்கு? எல்லாம் அப்புறமா பிரிச்சுக்கோங்க. எனக்கு மட்டும் தானே? அதெல்லாம் கிடையாது, உங்க 3 பேருக்கும் இருக்கு. அண்ணி வராததுனால அது அவங்க கேபின்ல வைக்கப்படும். வீட்லயே கொடுத்துட்டா எடுத்துட்டு போய் உங்க கேபின்ல வச்சுட்டா நீங்க அப்புறம் அங்கே போய் பிரிச்சுக்கோங்க. இது ஆஃபீஸ்ல வைக்க வேண்டிய பொருள் சொல்லிட்டேன். ஓ, அப்போ நான் ஸ்பெஷல் இல்லை. நம்ம இப்படி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஸ்பெஷலா? ஸ்பெஷல் இல்லையா? நீங்க ஸ்பெஷல் தான், அதனால தான் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட், உங்களுக்கு 2 கிஃப்ட். இந்த 2 கிஃப்ட். ஏதோ சொல்லியா பத்திரம். ஆமாம். என்ன ரிட்டன் கிஃப்டா இந்த ரோஸ்? ஆமா, வச்சுக்கோ. இந்த அஸ்கி வாய்ஸா? அதை விட கியூட்டா இருக்கல, அதான். சரி, இந்த ட்ரெஸ் நீங்க எடுத்தீங்க. ஆமா, உன் ஃபேர்வெல் பண்ணி கட்டிட்டு வரும்போது இந்த ட்ரெஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்சது. ஆனால் மற்ற யாருக்கும் இது பிடிக்கல நீ சொன்னேன். ம் அப்போவே இந்த ட்ரெஸ் க்யூட்டாக இருந்துச்சு. ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். போயிட்டு இது பில் போட்டு வாங்கி வச்சுட்டேன். ஆனால் இதை கொடுக்கறதுக்கான ஒகேஷன் எனக்கு சரியாக அமையவே இல்லை. ஸோ அதான் இப்போ அமைஞ்சதுல. இந்த 2 சர்ப்ரைஸ். கலர்லேயும் மேட்ச் ஆகிட்டோம்ல. சரி. அப்புறம் இந்த ட்ரெஸ் உன்னோட சர்ப்ரைஸ் தானே? சர்ப்ரைஸ் ஆனியா இல்லையா? நான் வச்சுக்கிட்டே சொல்கிறா. சார் நம்பரும் போலாமா? இன்ட்ரோலாம் கொடுக்கறது இல்லை. நான் பொறுமையாக கொடுத்துட்டு அப்புறம். ஓய் ப்ளீஸ் ப்ளீஸ். பிச்சிடும் பிச்சு. சரி சரி, வா இன்ட்ரோ கொடுக்குறேன். ம் அட்லீஸ்ட் கேபினில் வச்சுட்டாவது வரலாமே. வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வச்சுட்டு வாங்க. இது கரெக்டாக முடிச்சிருவா. சரி முடிச்சுட்டு போகலாம். வருவேன். அம்மாவே குறை சொல்லுது, உங்களுக்கு எதுவுமே தரது இல்லையா? அப்படிங்கல்ல. நல்ல நாள் உங்களுக்கு பண்ணதா? நீங்களா நானா? நீ தருவ. அப்பலாம் எப்படி பிடிக்கணும், எப்படி இருக்கணும் சரி கொஞ்சத்துல. புரிஞ்சுதுங்க. சரி பார்க்கலாம். அப்பலான்றீங்க என்ன நகர்றீங்க? ஒரே ஒரு எனர்ஜி கிடைச்சா நல்லா இருக்கும். சரி, நம்ம ரூம் இருக்க வேண்டாம், இங்கே கொடு. ஆளுங்க இருக்க உனக்கு தெரியுதா இல்லையா? வந்துட்டு போட்டோம். ஆளுங்க எல்லாம் கதை செய்வாங்க. ஐயா இவங்களாம் இங்கே பேர் பார்த்துக்கோ. இருக்கு, செஞ்சாலும் செய்யும். கியூட்டாக இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. தேங்க்யூ. பிச்சு வா தரும் வீட்டு பிடிக்கவே சரி. ஐயோ, ஸ்டாஃப்ஸ் யாரும் யூஸ் பண்ணுறேன். மற்றவங்க வந்து போயிட்டாங்களே. சரி புச்சி பார்த்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி கிராண்டாக கொண்டாடலாம் ப்ராஃபிட்டோட. ஓகே, மூஞ்சியில் சிரிப்பு மட்டும் இருக்கக்கூடாது, சொல்கிற ஊன்லேயும் சிரிப்பு இருக்கணும். சரி, போதுமா? அது போதும். போலாமா? வா கூட்டு போகிறேன்.